இங்க சுவாமிக்கு கூட அவ்வளவு இல்ல. இந்த இதுக்கு தசராவுக்கு அப்புறம் போயிட்டா காஷ்மீர் வரைக்கும் சிவன் கோவில்னுட்டா அந்த சிவன் கோவில்ல சுவாமி இருக்க முடியாத கர்ப்பகிரகத்துல இத்தனை பெரிய பாத்திரம் ஒன்னு கட்டி தொங்க விட்டுருவார் அவர் தலையில சிவலிங்கம் இருக்கிற இடத்துல. அதுக்கு சின்ன ஓட்டம் ஒன்று வச்சுருவார் கிழக்க. எப்ப பார்த்தாலும் தண்ணீர் ஒப்பி வச்சுடுவா. அவருக்கு 24 மணி நேரமும் அவர் வெள்ள கொட்டிகிட்டே இருக்க வேண்டியது சுவாமி தலையில. அப்புறம் காலமே எவன் எந்த குளத்துல குளிச்சாலும் கிணத்துல குளிச்சாலும் ஆத்துல குளிச்சாலும் நதியில குளிச்சாலும் குளிச்சாச்சு இல்லையா உடனே அவனுக்கு ஒரு வேலை என்ன கேட்டா சடானான்னு வேறு. சடானான்னு வேறு ஹிந்தியில அவன் சொல்றது. அப்படின்னா எங்க குளிக்கிறானோ அங்க தண்ணி ஒன்று எடுத்துக்க வேண்டியது ஒரு பாத்திரத்துல. முதல்ல போய் சிவன் எங்க இருக்கான்னு பார்த்துட்டு அவன் நல்லா விட்டுட்டு போயிட வேண்டியது. அங்க ராமன் கோவிலா இருந்தாலும் அம்பாள் கோவிலா இருந்தாலும் கிருஷ்ணன் கோவிலா இருந்தாலும் பாக்கி எந்த பெருமாள் கோவிலா இருந்தாலும் அங்க ஒரு சிவலிங்கம் ஒன்று பிரதிஷ்டை பண்ணி இங்க அரசமரம் ஒரு லிங்கம் வச்சுட்டு இருக்கிற மாதிரி நாகருக்குள்ளையாவது ஒரு லிங்கம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அங்க ஒவ்வொரு சிவன் கோவில் பெருமா கோவில் அம்பாள் கோவில் எதா இருந்தாலும் அம்மன் கோவில் கிராமதேவத்தை கோவில் அம்மன் கோவிலா இருந்தாலும் ஆசீர்வாதத்தில் ஒரு சிவலிங்கம் ஒன்று வச்சிருக்கோம். கொஞ்சம் பெரிய ராமர் கோவில் கிருஷ்ணன் கோவில் காளி கோவிலா இருந்தா 12 சிவலிங்கம் வச்சிருக்கோம். 12 ஜோதிர்லிங்கம் ஆதி ஆச்சாரியால் பாடல் ஆச்சாரியால் பாடல் பெற்றது 12 ஜோதிர்லிங்கம். இப்ப நாயன்மார்கள்லாம் நேரங்களில் பாடியிருக்காங்கிற மாதிரி ஆச்சாரியால் 12 ஜோதிர்லிங்கம் பாடியிருக்கா. அதாவது இமாலயத்தில் கேதாரம், சௌராஷ்டிரத்தில் சோமநாதம், சோமநாதம் மனுஷன் அந்த மகோட கசினி துருக்கு காலத்தில் சண்டை நடந்து ஓடச்சானச்சான்னு சொல்லிட்டு அப்புறம் இப்ப சோமநாதம் திரும்பி ஆரம்பிச்சு பிரதிஷ்டை பண்றாங்க அந்த சோமநாதம். அதுக்கப்புறம் காசி, இது தூத்தி கோதாவரி தூத்தி நடக்க திரியம்பகம். அப்புறம் கோதாவரி கரையிலேயே எல்லோரான் இருக்கு. இந்த மகாபலிபுரம் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி வடக்க எல்லோரான்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலையில பண்ணிருக்கான். அது பார்க்கவும் முடியாது, அதை பார்த்து அனுபவிக்க முடியாது. அவ்வளவு ஆச்சரியமான வேலைன்னா அதை பார்த்தா மகாபலிபுரம் ஒண்ணுமே இல்லை. அவ்வளவு வேலை செஞ்சிருக்கான். மகாபலிபுரத்தில் என்ன பண்ணிருக்கான், ஒரு ஏதாவது சின்ன சின்ன கல்லுகள் இருந்தத ஏதாவது ஒரு பனைமரம் ஏதானும் ஒரு வைக்க போற மாதிரி இருந்த கல்லுகளை பார்த்து 4-5 கல்லு சேர்ந்தா வைக்க போற மாதிரி இருந்த கல்ல அதையே ஒரு கோபுரம் மாதிரி செஞ்சு அதுக்குள்ள ஒரு ரூம் மாதிரி ரசமா 5 ரசமா பண்ணி வச்சுட்டான். சின்ன சின்ன கல்லா பார்த்து அது ஒரு ரசம் மாதிரி அப்படி பண்ணி வச்சுட்டான். அந்த காலத்தில் இருக்கிற சில்பி அங்க என்ன பண்ணி வச்சிருக்கான், பாக்கி ஊர்கள்ல ஒரு மலையா இருந்தானா அதுல குடஞ்சு அதுக்கு உள்ள ஒரு ரூம் மாதிரி அதுல ஒரு தூணு எல்லாத்தையும் தயார் பண்ணி அப்படி வச்சிருக்கான். பாக்கி ஊர்லாம் இந்த எல்லோரால மாத்திரம் என்ன பண்ணிருக்கான், ஒரு பெரிய மலை பெரிய குன்னா இருக்கும். அதை அப்படியே உடைச்சு இப்ப பெரிய கபாலீஸ்வரர் மாதிரி, கபாலீஸ்வரர் காலம் பெருசா தஞ்சாவூர் கோவில் மாதிரி பெரிய பிராகாரம். இப்ப வரதராஜ சுவாமி கோவில், ஏகாம்பரேஸ்வர சுவாமி கோவில், திருவண்ணாமலை கோவில், அந்த மாதிரி ஒரு பெரிய கோவில. அந்த கோவில்லாம் வெளியிலேருந்து கல்லை கொண்டு சின்ன கட்டி வச்சிருக்கா. ஒரு மலையில் இருக்க கல்லை வெட்டி வெட்டி எடுத்துட்டு அந்த கோவில் மாதிரி பண்ணிவிட்டான். முதல் பிராகாரம், அப்புறம் பாக்கி எல்லாத்தையும், அப்புறம் 2ஆம் பிராகாரம். 2ஆம் பிராகாரத்துக்கும் முதல் பிராகாரத்துக்கும் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய கல்லாம் உடச்சி வெளியில எடுத்துட்டு போயிட்டான். அதுதான் கோவில் கட்டணும்னா அதுல ஒரு பிள்ளையார் கோவில், அங்க மூலையில் ஒரு பிள்ளையார் கோவில், ஒரு சுப்பிரமணிய சுவாமி கோவில்னா அந்த கல்லையே உடச்சு ரூம் மாதிரி அந்த மாதிரி பண்ணிவிடுறது. அப்புறம் உள்ள படி ஏறதுக்கு படி, அதுக்கப்புறம் உள்ள கர்ப்பகிரகம், அதுக்கப்புறம் அர்த்த மண்டபம், அதுக்கப்புறம் பிராகாரத்துல மண்டபங்கள். ஒரு கல்லாவது வெளியில இருந்து எடுத்துட்டு இருக்கிற கல்ல வெளியில தூக்கிட்டு போனதான் உடச்சு வெளியில தூக்கிட்டு போக வேண்டியதான். பாக்கி பெரிய கோவில், எவ்வளவு பெரிய கோவில் ஒண்ணும் அவ்வளவு பெரிய கோவிலா கட்டி வச்சுட்டான். எல்லாரும் 6 கட்டினா அதுலயே எழுதி வச்சிருக்கான். சம்ஸ்கிருதத்துல அழகான ஸ்லோகமா எழுதி வச்சிருக்கான். அவனே கவனமும் என்ன பண்ணிருக்கான், நல்ல கவியா இருந்திருக்கான். அவன் எழுதின ஸ்லோகம் தானே நல்லா தெரியுது. இந்த இதை பார்த்தா அந்த சிற்பியே எழுதியிருக்கான். அவன் இங்க தெற்கே இருந்து போனவன் தான். இப்ப இந்த பல்லவ ராஜாக்கள் காஞ்சிபுரத்துல இருந்தா அங்க இருக்கிற ராஷ்டிரகோட்டாலும் சாளுக்கியாலும் இருந்தா அந்த ராஜ்யங்கள்ல பெரிய கோவிலா கட்டி அதுல யானை ரிஷபம் என்னென்ன இருக்கிறதோ எல்லா சுவாமியும் அந்த இதுலயே அதுதான் சுவாமி அந்த தனியா இருக்க. பாக்கி எல்லாத்தையும் செவுத்துல ஒரு பெரிய மாதிரி பண்ணி வச்சுட்டு பாக்கி கொடையிற கோவில்னா அப்படிதான் எல்லாம் பெரிய கோவில என்னென்ன பண்ணணும் புதுசு அத்தனை மண்டபங்கள், அத்தனை சித்திரங்கள், அத்தனை அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி இருக்கிற கல்லு தூக்கிட்டு. அதனால கல்பகோட்டி காலம் அது சாஸ்திரம். பாக்கி மலையாளத்துல எல்லாம் ஓடு போட்டிருக்கும் கோவில்லாம், வீடுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்புறம் கோவில் சொல்லுவாங்க மலையாளத்துல வேணா. கோவிலுக்குலாம் ஓடுவாங்க போட்டிருக்கும், கோபுரத்துக்கு ஓடுவாங்க போட்டிருக்கோம் மலையாளத்துல போயிட்டாங்க. அந்த சிற்பி இங்க தெற்கேருந்து போனோம். தமிழ் தேசத்துல இருந்து ஹொய்சலா ராஜ்யத்துக்கு போய், ஹொய்சலாங்கிறது கன்னட தேசத்துல இருக்கு.
பேர் ஒண்ணு. அங்க போய் செஞ்சுட்டு அப்புறம் திரும்பி ராஷ்டிரகோட்டால் இங்க இருந்தவன இவன் இந்த பல்லவான ராஷ்டிரகோட்டாலும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவா. அப்புறம் சமாதானப்படுத்திட்டு கல்யாணம் பண்ணிக்குவா அந்த ராஜ்யத்துக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கொலாவுவா. அதுக்கப்புறம் திரும்பி சண்டை போட்டுக்குவா. இப்படியே ஒரு 300-400 வருஷம் 400-500 வருஷம் இந்த காஞ்சிபுரத்துக்கும் அங்க பாதாமின்னு இருக்கு. அங்க வடக்க பாதாமின்னு ஒன்று இருக்கு. இன்னொரு டெவலட்ட வேட்னு பண்ணி வச்சிருக்க ஒரு இது. அந்த ஊர்ல ஒரு ராஜ்யம் துர்காலாம் வரதுக்கு முந்தி அந்த ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்துக்கு இங்க இருந்து நம்ம சிற்பிகள் எல்லாம் அழைச்சிட்டு போய் இங்க நம்ம ஊர் சிற்பிகளை தவிர நம்ம ஊர்ல அந்த மாதிரி வேலை செய்யல. அவ்வளவு வேலை அந்த இடத்துல செஞ்சிருக்கான். அவன் சம்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கான். கடைசியில இதுல நான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தேன்னா நானா பண்ணினேன் எனக்கு அப்படியே எழுதியிருக்கேன் ஸ்லோகத்துல. நான் பலகேடு என்னாலும் இன்னும் எடுத்த ஜென்மம் எடுத்தாலும் இந்த மாதிரி என்னாலேயே பண்ண முடியாது. எனக்குள்ள இருந்து ஆறு பண்ணினாலோ தெரியல எனக்கு அப்படின்ட்டு. எனக்கு முந்தியும் ஆறாவது பண்ணிருப்பாளோ எனக்கு பிந்தியும் ஆறாவது பண்ணுவாளோ நான் தான் பண்ணுவேனோ இன்னொரு கிரகம் பார்த்தேன்னா ஒன்னும் இல்லவே இல்லை. நான் தீர்மானம் பண்ண முடியும் என்னால அப்படின்னுட்டு அப்படி எழுதி வச்சிருக்கேன் அந்த இதுல. அது ஒரு கோவில். அது கோதாவரி தீர்த்தம் இருக்கு. இன்னொன்னு அங்கேயே அதெல்லாம் நைசாம் ஸ்டேட் இப்போ அந்த தெலுங்கானாவில் இருக்கு. அதெல்லாம் தெலுங்கானாவில் கோதாவரி கிட்ட இருக்கு. அவுரங்காபாத் ஜில்லான்னு இருக்கு. அங்க இருக்கு 2-3. குசுரணேசம்னு ஒரு கஷேத்திரம். குசுரணம்னா குங்குமப்பூவுக்கு பேரு. குங்குமப்பூ மாதிரி வர்ணம் இருக்கும் சுவாமிக்கு. அதுக்கப்புறம் பீமேஸ்வரம்னுட்டு அது மகாராஷ்டிர தேசத்துல கொஞ்சம் தூரம் மலையில போகணும். பீமாசங்கர்னு பேர் இருக்கு. அந்த பீமேஸ்வரம்னு அது ஒரு கஷேத்திரம். அப்புறம் ஸ்ரீசைலம் ஒண்ணும். அப்புறம் ராமேஸ்வரத்தில் சேர்த்திருக்க. இப்படி ஒரு உஜ்ஜயினி மகாகாளேஸ்வரம் விக்ரமாக்கராஜபேரம் பண்ண கஷேத்திரம். அது இந்த உஜ்ஜயினி கஷேத்திரம் ஒன்று. 12 கஷேத்திரம் பேர். எவ்வளவு சமயம் ஞாபகம் இல்லை எனக்கு. சேதாரம், சோமநாதம், திரேமகம்ங்கிறது கோதாவரி உற்பத்தி அடைய இடத்துல மகாபலேஸ்வரம். ரொம்ப மழைன்னு பேரு. அதான் கோதாவரி நிறைய பிரவாகம் இருக்கு. மகாபலேஸ்வரம், சேதாரம், சோமநாதம், மகாபலேஸ்வரம். அதான் திரேம்பகம்னு பேரு மகாபலேஸ்வரத்துக்கு. திரேம்பக கஷேத்திரம் பேரு. அதுபோல உஜ்ஜயினி, கேதாரம், சோமநாதம், திரியம்பகம், உஜ்ஜயினி, இந்த நாகேஸ்வரன் ஒண்ணு கிருஷ்ணேஸ்வரன் ஒண்ணு. இது ரெண்டும் அந்த தெலுங்கானாவில் இருக்கு. கோதாவரி தீரத்தில் நாகேசம் கிருஷ்ணேசம். காசி, நர்மதையில ஓங்காரம்னு ஒண்ணு. ராமேஸ்வரம். ஆச்சாரியால் பாடல் எடுத்தது. ஆச்சாரியால் 3 ஸ்லோகத்துல ஒரு ஸ்லோகம்னா 4 அடி. 3 ஸ்லோகத்துல ஒரு அடிக்கு ஒரு லிங்கம் வச்சு சௌராஷ்டிர சோமநாதன் டாக்கின்யம் விமசங்கரம் இப்படி 4 ஸ்லோகத்துகள் இருக்க. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு கஷேத்திரத்துக்கும் தனித்தனி ஸ்லோகமாக அது வேறுபாடு இருக்க. அப்படியே லிங்கங்களை ஆச்சாரியால் பாடியிருக்காரு. ஜோதிர்லிங்கம் அவ்வளவு ஒவ்வொரு வடக்கு இருக்க முடியாத ஒவ்வொரு கோவில்லையும் அம்பாள் கோவிலோ காளி கோவிலோ ராமர் கோவிலோ ஒவ்வொரு கோவிலையும் இந்த 12 கோவில் வச்சிருப்பா ஜோதிர்லிங்கங்கள். 12 வாசப்படி 12 12. அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் இதை பார்த்தா தெரியல. கைலாசநாதன் தான் ரொம்ப பழசு. ரொம்ப நாளைக்கு இஞ்சி பல்லவ நாளில் கட்டினது. அது 1100 வருஷத்துக்கு இஞ்சி கட்டினது. அந்த கோவிலையும் இதே மாதிரி 12 ஜோதிர்லிங்கம் இருக்கிறதுக்கு நம்ம தேசத்தில் எங்கேயுமே கிடையாது. அங்க இருக்கு. ஏன்னா வடக்கு இருக்கிற எந்த சுவாமிக்கும் எந்த சிவன் கோவிலோ எந்த அம்பாள் கோவிலோ ஒரு சிவலிங்கம் ஒண்ணு வச்சிருக்கோம். ஸ்நானம் பண்ணிட்டான்னா உடனே பாத்திரத்துல இருந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வேண்டியது. உள்ள இருக்கிற கொஞ்சம் கோவில் இருக்கிற சுவாமியா இருந்தானா உள்ள இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தை கட்டி விட்டு எப்ப பார்த்தாலும் அபிஷேகம் நடந்தது. போய் தரிசனம் பண்ணினார் ஒருத்தர். அவருக்கு தாங்கல. இவ்வளவு விஷயத்தாலும் இவ்வளவு ஆறுதலான நட்சத்திரத்துல மார்கழி மாசத்துல இந்த பூர்ணிமையில எங்க பார்த்தாலும் தலையில வேற தண்ணி, கங்கை வேற, பட்டது வேற, சந்திரன் வேற, பாம்பு வேற, இதுல அம்பாள் வேற, பக்கத்துல ஹிமத் புத்திரி வேற, ஹிமாலய புத்திரி வேற, உடம்பு முழுக்க சந்திராபிஷேகம் வேற. இவ்வளவு சீதளத்தை உனக்கு தாங்கறதுக்கு சக்தி எப்படி வந்தது? இத்தம் சீதம் பிரபூதம்னா நிறைய அர்த்தம். ரொம்ப பெரிய பிரபூத பலின்னு சொல்றது. வைதிக எல்லாரும் இந்த அபரகாரியத்துல இருந்தா பிரபூத பலி போடுறதுன்னு சொல்றது. நிறைய சோத்தை கொண்டு வந்து அங்க இந்த பூதங்களுக்காக பிரபூத பலி கொடுக்கறதுங்க. அத பிரபூதம் நிறைய அர்த்தம். இவ்வளவு பிரபூதமா இருக்க முடியாத சீதத்தை தவ கனகசபாநாத சிதம்பரத்தில் முடியாத சுவாமி நினைச்சுட்டு
அங்கதானே ஆர்த்த நட்சத்திரம் அபிஷேகம் அவருக்கு தானே, மார்கழி மாசம் அபிஷேகம் அவருக்கு தானே அதிகம். கனகசபையில கனகசபாநாச கனகசபைக்கு நாசனா இருக்கிற ஈஸ்வர, இவ்வளவு பிரபுத்தமான சீதத்தை நீர் எப்படி தாங்குவீர்? இந்த தாங்க முடியாத சக்தி நீர் எங்க சம்பாதிச்சிருந்தீர்? இவ்வளவையும் வேற எவனாலையாவது இவ்வளவு சீதத்தை தாங்க முடியுமா? இது ஏன் உனக்கு இந்த மாதிரி பண்ற? அது இந்த சீதள மாசத்துல இந்த மாதிரி நட்சத்திரத்துல உடம்புக்கு இது மாதிரி சந்தனம், அது வெடிகாலம் பண்ற, கொஞ்சம் மத்தியானம் இருந்தாலும் தேவையில்ல. இப்படி ஏன் பண்றா? நீர் எப்படி தாங்குறீர் இவ்வளவையும்? நீர் சொல்லித்தான் பண்றாளா? அவளா பண்றாளா? என்னத்துக்கு இப்படி? பாக்கி ஊர்ல இருந்த சுவாமி பெருமாள்னா அந்த வசந்த காலத்துல திருவுருள் உற்சவம் இந்த பக்கங்கள்ல ஒரு ஒரு நதிக்கு கழிச்சுட்டு போய் வெயில் காலத்துல ஏதோ கொஞ்சம் கீழே சுத்தி ஓடுகால் மாதிரி வெட்டி அதுல தீர்த்தங்கள்லாம் சுத்தி வச்சு கொஞ்சம் சீதோபச்சாரமா சித்திர மாசத்துல பண்றது எல்லா சுவாமிக்கும் வழக்கம். பாக்கி உமக்கு மாத்திரம் இப்படி பண்றாள், இப்படிதான் பண்றாள, என்ன உனக்கு இவ்வளவு சக்தி உனக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்னு சுவாமியை கேட்டுண்டே இருக்காரு பக்த. ஓஹோ உமக்காக போனேன்னா சுவாமி என்ன பண்ண சிரிப்பார், உனக்கு சக்தி இருக்குன்னா என்ன பண்றது? சக்தி இருக்கு. சரி உனக்கு சக்தி உம்மண்ட இல்லை என்னண்டதான் இருக்கு, இப்பதான் நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னாரு. நீர் எங்கேயும் இருக்கிறோ இல்லையா, நீர் இல்லாத இடம் இல்லைன்னு சொல்றாள. சாமியை காட்டுறான்னா சாமி எங்க இருக்காரு காட்டினேன்னா பழம் கொடுப்பேன்னு, சாமி எங்க இல்ல காட்டு அப்ப 2 பழம் கொடுக்குறேன்னு சொன்னான்னு கதை சொல்றது இந்த ஆஸ்திக நாஸ்திக கதையில இல்லாத இடத்த காட்டுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நீர் எங்கேயும் இருக்கிறோம் இல்லையா, எங்கேயும் இருக்கிறவ என்னண்டு எனக்குள்ளேயும் இருக்கிறோம் இல்லையா, எனக்கு உள்ள இருக்கிறோம் இல்லையா, உள்ளத்துக்கு உள்ள இருக்கிறோம் இல்லையா, நேர் உள்ளத்துக்கு உள்ள இருக்கிறோம் இல்லையா, என் உள்ள என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியுமோ இல்லையா, நான் தெரிஞ்சுட்டேன் சுவாமி முகத்து. உள்ளத்துல நீ ஒரு நிமிஷம் இருந்தா கூட போறோம், இவ்வளவு விஷயத்துலமா உங்க தலையில இவ்வளவு தண்ணியை கொட்டி இவ்வளவு விஷயத்துல காலத்துல கொட்டினா கூட இந்த தாபம் போகாது. என் ஹிருதயத்துல எவ்வளவு தாபம் இருக்கு தெரியுமா? அது எனக்கு என்ன தெரியும்? கொதிச்சுண்டு கிடக்கு தாபம் எப்ப பார்த்தாலும் என்னுடைய ஹிருதயம். வேற எவனுக்கு எப்படி இருக்கோ தெரியாது, பாக்கி ஒருத்தருக்கும் இவ்வளவு இருக்காதுன்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். நான் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கேன். வேற உலகத்துல ஒருத்தனும் இவ்வளவு கொதிச்சுண்டு தவிச்சுட்டு இருக்க முடிய மனசு ஹிருதயம் வேற ஒண்ணுமே இருக்காது. இதுல இன்னீர் இருக்கிற இவ்வளவும் போராதவங்களுக்கு இன்னும் எவ்வளவு போட்டாலும் போகலாம். இந்த கொதிப்புல ஒரு நிமிஷமாவது நீ இருந்துட்டு வெளியே வந்தா கூட போறோம், நமக்கு இவ்வளவும் போறாது, இன்னும் நிறைய போடணும். அது என்னுடைய அனுபவம் தெரிஞ்சது. ஐயோ பைத்தியக்கார உங்க போய் கேட்கறேன் என்னன்னா நான் என்ன சொல்லிக்கணும் பதில்? சித்தே நிர்வேத தப்தே, என்னுடைய சித்தம் இருக்க நிர்வேதம் துக்கத்தினாலையும் தாபத்திரயத்தினாலையும் அனாவசியமான சமாச்சாரங்கள்னாலையும் எப்ப பார்த்தாலும் கஷ்டப்பட்டு கொதிச்சு பாபத்தில் ஆட்டு இப்படி திண்டாடிண்டு தெருவில் நின்று கஷ்டப்பட்டு இருக்க முடியாத என்னுடைய மதியேன்னா என்னுடைய மதியே என்னுடைய சித்தத்துல நிர்வேதம் ஒரே துக்கத்தினால விசாரத்தினால கவலையினால அப்படியே கொதிச்சுண்டு கொந்தளிச்சுண்டு கொதிப்பு. இதுலையும் இருக்கிறோம் இல்லையா, எல்லா இடத்துலயும் இருக்கிறவர். மதியே சித்தே நிர்வேத தப்தே எதி பவத்தினத்தே நித்தியவாசம். அப்பேற்பட்ட இடத்துல ஒரு நிமிஷம் இருக்கார். எப்ப பார்த்தாலும் நானும் அனாதியா இருக்கேன், நீரும் அனாதியா இருக்கேன், இங்கேயும் உட்காந்துருக்கேன். எப்ப பார்த்தாலும் நான் எப்ப ஜென்மம் எடுத்துட்டு இருக்கேனோ என் துக்கம் எனக்கு போகவில்லை. எப்ப பார்த்தாலும் இந்த கொதிப்பும் கொந்தளிப்பும் உண்டு. இந்த பேர்பட்ட கொதிப்பு இருக்க முடியாத இடத்துல நீர் இருக்கிறதுக்கு இவ்வளவு பண்ணணும், இன்னும் பண்ணாலும் போராதியா உனக்கு இந்த சீதோபச்சாரம் சைத்தியோபச்சாரம் இங்க இருக்கிறேன். அதனால என்னுடைய ஹிருதயத்தில் இருக்க முடியாத ஒரு தாபத்திரயங்கள் இருக்க, கணக்கு வழக்கெல்லாம் தாபம் இருக்க. தப்தம்னா தாபத்தோடு கூடியதுன்னு அர்த்தம். நிர்வேதம்னா அர்த்தம். கவலைன்னா இவ்வளவுதான் கவலைன்னு சொல்ல முடியாது. இல்லையா உமாட்டும் இன்னும் கவலைப்படுறா இருக்காருன்னா அவங்களுக்கு தெரியாது. எங்க கவலை மாதிரி அவளுக்கு ஒருத்தருக்கும் கவலை இருக்காது உலகத்துல அப்படின்னு நம்ம ஒருத்தரும் சொல்லுவோம். என்னவோ நினைச்சுட்டு இருக்க, எனக்குள்ள புகுந்து பார்த்தானா உங்களுக்கு தெரியும். அதனால இந்த ஜீவாளுடைய ஹிருதயத்தில் இருக்க முடியாத ஒரு தாபத்தெல்லாம் நிறைஞ்சிருக்க முடியாத ஹிருதயத்திலையும் பகவான் இருக்க. அந்த அபசார க்ஷமாபணார்த்தம் நாமெல்லாம் பட முடியாத ஒரு தாபத்துக்கு அவருக்கு பரிபூர்ணமான சீதளமான சைத்தியோபச்சாரம் நிறைய பண்ணி அதை அந்த மாதிரி நான் பாவனை பண்ணேன், உபச்சாரத்தையும் பண்ணி அப்பேற்பட்ட சுவாமியை உள்ள வச்சுட்டவனா கொஞ்சம் ஒரு காலம் நம்ம தாப்பமாவது நிவர்த்தி ஆகாதா? இது கொஞ்சம் சீதளமாகாதா? இங்க உட்காந்து இருக்கிறவருக்கு வெளியில் ஆவாகனம் பண்ணி வர நம்மளால மனுஷனுடைய பிரயத்தனத்துல எவ்வளவு தூரம் சீதமான
உபச்சாரங்கள் பண்ணலாமோ அப்பேற்பட்டு திரும்பியும் சுவாமி இங்கே வச்சவனா நம்முடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய தாப நிவர்த்தியா இதுவும் சீக்கிரமா ஆனந்தமாக அப்படி எங்கிறத மனசுல வச்சுண்டு இங்க உட்காந்துருக்கிறேன். அதனால அவனுக்கு இதுவும் பண்ணணும், இதுவும் போறோம், இதுவும் போறாது, இன்னும் போறாது, இன்னும் எவ்வளவு பண்ணாலும் போறாது. என்னுடைய தாபம் இப்படிப்படியான ஹிருதயத்தில் உட்காந்துருக்கிறேன்னு பகவானை பார்த்து சொன்னார் சமயத்துல. மௌளௌ கங்கா சசங்கௌ கரச்சரணதலே சீதலங்காஹங்காஹ வாமே பாகே தயார்திரா ஹிமகிரிதனயா சந்தனம் சர்வகாத்ரே. காத்திரம்னா உடல். சந்தனம் சர்வகாத்ரே யுத்தம் சீதம் பிரபூதம் தவ. தவன்னா உனக்கு கனகசபாநாத சோடும் சகித்துக் கொள்வதற்கு குவசக்தி எங்கிருந்து வந்தது சக்தி. குவன்னா எங்கிருந்து வந்ததுன்னு சக்தி என்ன தெரியும், சந்தனம்னா தெரியும், சீதம்னா தெரியும். இன்னும் தமிழ்ல பழைய சங்கரவர்கள் பார்த்தோம்னா செய்யலாம் பார்த்தோம்னா அது புரியறது காட்டும் கூட சமஸ்தம் புரியுது சில சமயங்கள்ல. ஏன்னா உலகத்துல வழக்கத்தில் இருக்கிற பதமா இருக்கு, சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இருக்கிற பதம். சந்தனம் இத்தம் சீதம் பிரபூதம் தவ கனகசபாநாத சோடும் குவசக்தி சித்தே நிர்வேத தப்தே யதி பவதி நதே நித்யவாசோ மதீயே. மதீயே என்னுடைய சித்தே சித்தத்தில், நிர்வேத தப்தே சித்தே கவலை தீயினால் எரிந்து கொண்டிருக்கும் என்னுடைய சித்தத்தில், தவ உனக்கு நித்தியவாசகா நித்தியமான வாசமானது, எதி நபவதி இருந்திராமல் இருந்ததானால், இருந்திராமல் இருந்தால் உனக்கு இந்த சக்தி எங்க இருந்து வந்திருக்கும், இவ்வளவு விஷயத்தை தாங்கும்படியான சக்தி. கவலைத்தீயினால் எரிந்து கொண்டிருக்கும் கொதித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய உள்ளத்தில் நீ நித்தியவாசம் செய்யாமல் இருந்தே, ஆனால் உனக்கு இவ்வளவு சீதத்தை தாங்கும் சக்தி எங்கிருந்து வந்திருக்கும் நான் தெரிந்து கொண்டு விட்டேன். உனக்கு எங்க இருந்து வந்ததுங்கிறத நான் தெரிஞ்சேன். உம போய் கேட்டா உனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சுட்டேன். மௌளௌ கங்கா சசங்கௌ கரச்சரணதலே சீதலாங்காஹ புஜங்காஹ வாமே பாகே தயார்த்ரா ஹிமகிரிதுஹிதா சந்தனம் சர்வகாத்ரே இத்தம் சீதம் பிரபூதம் தவ கனகசபாநாத சோடும் குவசக்தி சித்தே நிர்வேத தப்தே யதி பவதி நதே நித்யவாசோ மதீஹி. அந்த சமயத்தில் பூஜை பண்ணாலும் அப்ப தூங்காம அந்த உஷக்காலத்துல அப்பதான் திருப்பள்ளி எழுச்சிங்கிறது அந்த காலத்தில் பெரியவர்கள் எல்லாம் சுவாமிக்கே எழுந்திருக்க வேணும்னு உஷக்காலத்துல அப்பதான் பஜனை பண்றது, ஸ்நானம் பண்றது, சமையல போய் பகவானுடைய குணங்களை சொல்றதுங்கிறது நமக்கு பஜனையாவது நடந்துட்டு இருக்கு அந்த சமயத்துல. அதனால அந்த பஜனத்துல சட்டை போட்டு ஒரு கம்பளி எல்லாம் போத்திண்டு மஃப்ளர் போட்டு கட்டிண்டு அப்படியே அப்படியே பஜனை பண்றோம் அந்த சிதத்துக்காக. அதெல்லாம் வெறும் அனாவசியமான சமாச்சாரம். வெறும் நமக்கு குளிர போத்திண்டே இருந்தா போத்திண்டே இருக்கும். குளிர நாம் போத்திட்டு கூடாது, அது குளிர் விட்டு போச்சுடா இருக்குன்றா. தள்ளிவிட்டா குளிர் விட்டு போச்சு. போத்திண்டே இருந்தா போத்திண்டே தான் இருக்கணும். நான் ஒருத்தரை தூஷிச்சுட்டே இருந்தேன் ஒரு காலத்துல 30 வருஷத்துக்கு வந்து. அப்ப சாமிநாதையர் அவளுக்காக மகாபத்தியாய சாமிநாதையர் தமிழ் தாத்தான்னு சொல்றத அவளை வந்திருந்தா. அவள் என்ன பண்ணினா, நான் அவளை தூஷிக்காம இருக்கிறதுக்காக ஒரு யுக்தி பண்ணி ஒரு பொன்னாடை ஒண்ணு தயார் பண்ணி அவளை போத்த சொல்லி அவளும் கூட இருந்து போத்த சொல்லிட்டா. எனக்கு போத்த சொன்ன உடனே சரி இன்னும் நான் அவளை தூஷிக்காம இருக்கிறதுக்காக ஒரு யுக்தி பண்ணி ஒரு பொன்னாடை ஒண்ணு தயார் பண்ணி அவளை போத்த சொல்லி அவளும் கூட இருந்து போத்த சொல்லிட்டா. எனக்கு போத்த சொன்ன உடனே
சரி இன்னும் போட்ட உடனே நான் அதை எடுத்து வச்சுட்டேன். போற்றிக் கொண்டே இருக்க வேண்டும், தூற்றி கொண்டு இருக்கக்கூடாது அப்படின்னாரு அவரோட. என்ன சாமநாதர் அந்த மாதிரி குளிர நம்ம அப்படியே கீழ் எடுத்து போட்டா தூற்ற மாதிரி தானே இருந்தது அப்படின்னு நினைச்சுட்டு ரெண்டையும் சேர்ந்து சில இடையா சொன்னார். இந்த மாதிரி குளிர நம்ம சொல்லிவிட்டா ஓடி போயிடும். அவர் சரி குளிர் விட்டு போச்சுன்னு பயந்து போயிடும். இது அதனால எப்ப பஜனை பண்றது அந்த சமயத்தில் உத்தரம் படுத்துன்னு தூங்காம நாம் பூஜை பண்ணாதனாலும் யாராவது சிவ பூஜை பண்ணிட்டு இருந்தாலன்னா அந்த இடத்துல போய் அந்த சமயத்துல ஸ்நானம் பண்ணிட்டு தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பஜனையும் பண்ணிட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி மாசத்துல பண்ணினோம்னா அப்புறம் நமக்கு இருக்க முடியாத கவலை எல்லாம் கவலையே விட்டு உட்காந்துருந்தோம்னா எப்ப பார்த்தாலும் கவலை தான் விட்டு கவலைக்கு எல்லாம் உண்டா? கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் ஏதாவது நல்ல காரியம் பண்ணணும்னு சொன்னாத்தாலும் அந்த சமயத்துல கொஞ்சம் கவலை எல்லாம் இருக்கும். ஆனா எப்ப சீதளமாகும் அப்ப பண்ணினவனா ஹிருதயம் கூட ஹிருதயத்துக்கு முடியாத சுவாமி நனைஞ்சிருந்தாருன்னா அதனால நமக்கும் அந்த இடத்துல தாபம் இல்லாம இருக்கும். எனக்கு பாவம் ஒரு குடும்பத்திலையும் ஒரு ஆத்மாவும் படுற கவலை என் காதல போடவே முடியல கூட்டத்துல அதுலயும் சிரமப்பட்டு என் காதல போடுறதே எனக்கு தாங்க முடியல. அவ்வளவு ஜனங்கள் சிரமப்பட்டாலேங்கிற சிரமம் தோன்றது. என்ன மருந்து நான் சொல்ல முடியும்? சரி இந்த மாதிரி சீத்துல மாறி வரப்போறது உடக்காத தூங்காம சாந்தம் பண்ணிட்டு நனைஞ்ச சுவாமியை நினைச்சுக்கோ, ஹிருதயத்துல நினைச்சுக்கோ. எல்லாத்துக்கும் ஒரு மருந்து தான், ஒரே மருந்து தோணித்து எனக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மருந்து சொல்றதுக்கு. அப்படி சுவாமியை பார்த்து உங்களுக்கு எப்படி சக்தி வந்ததுன்னா என்னுடைய தவிச்சுட்டு இருக்கிற ஹிருதயத்தை இருக்கிற அதனால சக்தி வந்தது. நினைச்சாவது இப்போ நினைச்ச சுவாமியா நனைஞ்சாவது வெளியில் அப்புறம் அப்போவாவது கொஞ்சம் இது அந்த நனைஞ்சதுனால ஏதாவது கொஞ்சம் இந்த உஷ்ணம் கொஞ்சம் குறையட்டும் அப்படின்னு பெரியவா எல்லாம் பிரார்த்திச்சத நானும் ஞாபகப்படுத்தி உங்க காதலையும் போட்டு வச்சேன். எல்லா இடத்துலையும் எல்லாரும் மார்கழி மாசத்துல ஸ்நானம் பண்ணிட்டு கொஞ்சம் பஜனை பண்ணிட்டு பூஜையை தரிசனம் பண்ணிட்டு அதாவது சிவ பூஜை பண்றவாளை தரிசனம் பண்ணிட்டு எல்லா கவலைகள்லாம் நிவர்த்தி ஆகி க்ஷேமமா இருக்கும். நம பார்வதி பதயே.